Hello guys, welcome back. This is JEE Mains 2023 question solving session on physics. இந்த question கேட்கப்பட்டது 24/1/2023 shift 2. Previously JEE 24/1/2023 shift 1 ஓட questions நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Enquiry form is given in the description box. தேவைப்பட்டா பயன்படுத்திக்கங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments. Let us go to the video now. So moving to the first question, the corresponding gate for the given circuit diagram is what அப்படிங்கிறது. This is based on unit number 29 semiconductorsல இருக்கக்கூடிய logic gate problem. So A and B followed by a electric bulb. So ஒரு source இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த sourceங்கிறதுக்கு எப்படி வரும்? So 0 1 0 1 அப்படிங்கிற காம்பினேஷன்ஸில் யூஸ் பண்ணும்போது இட்ஸ் லுக்கிங் லைக் அ டபுள் சைட் ஸ்விட்ச், ரெண்டுமே ஒரே சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு, which means A dot B அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ A dot Bங்கிறதுல எனிதிங் 0 0வாக இருக்கும்போது கரண்ட் வில் பாஸ், 0 1ஆக இருக்கும்போது 1, 1 0வாக இருக்கும்போது 1, 1 1 இருக்கும்போது இந்த இடத்துல 0. ஸோ திஸ் ஷோஸ் தி பேட்டர்ன் ஆஃப் என் அண்ட் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு சப்ளை இருக்காது, மற்றபடி எல்லா டயத்துலையுமே தேர் வில் பி சப்ளை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, வென் தேர் இஸ் 1 and 1 த அவுட்புட் வில் பி 0 அப்படின்னு நம்ம சொல்லும்போது மீதி இருக்கிற எல்லாமே 1ஆக இருந்துச்சு அப்படின்னா விச் மீன்ஸ் it follows the pattern of n and gate அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 3. அது மட்டும் இல்லாமல் இது எந்த ஆர்டரில், ஏன்னா கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஸ்பீடுங்கிற விஷயங்கள் இருக்கும், லீனியர் வெலாசிட்டி இருக்கும், அதே நேரத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். ஸோ இது கம்பைன்ட் ஆஃப் 3 and 19 அப்படின்னு பார்க்குறோம். A rod OA of length L is rotating with constant angular speed omega about axis passing through the point O in a perpendicular uniform magnetic field B. Find the EMF induced between the points O and A of the rod அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இது எப்படி எடுக்கிறாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஆங்குலார் வெலாசிட்டி இன்ட்டு எக்ஸு, ஸோ விச் இஸ் நத்திங் பட் யுவர் வி இல்லையா. ஸோ வெலாசிட்டிங்கிறது ஆங்குலார் வெலாசிட்டி, வி இஸ் நத்திங் பட் ஒமேகா இன்ட்டு எக்ஸ்னு பார்க்குறோம். ஸோ ஒமேகாங்கிறது ரேடியன் பர் செகண்டு, எக்ஸுங்கிறது அன்னோன் மீட்டர் விச் மீன்ஸ் மீட்டர் பர் செகண்டுன்னு பார்க்குறோம். ஸோ பி இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பி ஒமேகா எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்னு நம்ம சொல்லும்போது பி ஒமேகா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படிங்கிறது. ஸோ இந்த டெரிவேஷனை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு சிம்பிளஸ்ட் ஒரு ஃபார்ம் தோணுச்சு, அதை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கு சௌரியமாக இருக்கா, அது கம்ஃபர்டபுளாக இருக்காங்கிறத எனக்கு ப்ளீஸ் கிவ் இட் இன் யுவர் கமெண்ட்ஸ். எனக்கு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் தட். ஸோ இது ஓலேருந்து ஏங்கிறது லென்த்து. ஸோ இந்த லென்த்துங்கிறது ஒரு ரொட்டேட்டை போட்டு ஆக்சிஸ் சர்க்குலராக சுற்றுதுங்கும் போது யூ கேன் டேக் இட் அஸ் ஆர், இதே நம்மளோட ரேடியஸாகவும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா. ஸோ த ஃபார்முலா ஃபார் இஎம்எஃப் இ விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு எல் இன்ட்டு விங்கிறத பார்க்குறோம். ஸோ பி இன்ட்டு எல் இன்ட்டு வி இஸ் நத்திங் பட் யுவர் ஆங்குலார் வெலாசிட்டி இன்ட்டு ரேடியஸ் இல்லையா. ஸோ பி இன்ட்டு எல் இன்ட்டு ஒமேகா இன்ட்டு தட் ரேடியஸ் இஸ் நத்திங் பட் ஒரு எல்னு பார்க்குறோம். ஸோ பி ஒமேகா எல் ஸ்கொயர். ஸோ இந்த பி ஒமேகா எல் ஸ்கொயருங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜீரோலேருந்து ஏ மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் நத்திங் பட் யுவர் ரேடியஸ், அதாவது டோட்டல் டயாமீட்டர் டிவைடட் பை 2. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 1/2 இன்ட்டு பி ஒமேகா எல் ஸ்கொயர். ஸோ இந்த ஆர்டரில் நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா. ஸோ இப்படி நீங்கள் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, விச் மீன்ஸ் இந்த எல்லுங்கிறது எல் டிவைடட் பை 2. ஸோ டோட்டல் எல்லுங்கிறது டிவைடட் பை 2 அப்படிங்கிற ஆப்ஷனில், இல்லை இந்த ரேடியஸுங்கிறது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2, அல்லது இந்த எக்ஸுங்கிறது விச் இஸ் நத்திங் பட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸுங்கிறது டோட்டல் எல் டிவைடட் பை 2, அப்படி கூட நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம இதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கியூ தான் அது. யூ கேன் டேக் எனி திங். The next question based on specific heat ratio coming under unit number 11. Let alpha 1 be the ratio of molar specific heat at constant pressure and constant volume for a monoatomic gas and alpha 2 be the ratio for diatomic gas. Find alpha 1 divided by alpha 2, I mean gamma 1 divided by gamma 2. ஸோ காமா 1ங்கிறது மோனோஆட்டாமிக் கேஸ் பொறுத்த மட்டும் 5/3, டயட்டாமிக் பொறுத்த மட்டும் 7/5. இதெல்லாம் நமக்கு டிஃபால்ட்டாக ஞாபகத்தில் இருக்கணும். இதை ரேஷியோவாக நம்ம போடும்போது 5/3 டிவைட் பை 7/5 வரும். இதை இன்வெர்ட் பண்ணும்போது 25 டிவைட் பை 21 வரும். இட்ஸ் டேரக்ட் ஆன்சர். ஆனால் இந்த கொஸ்டின் இந்த 5/3 7/5ங்கிறது யூ ஹேவ் டு புட் இட் இன் யோர் மைண்ட். நம்ம இதை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக இதை 1.4 அப்படின்னும் இதை 1.6 அப்படின்னும் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். ஸோ அதுதான் நமக்கு என்ன ஆகுனா 1.33, 1.4, 1.6 இந்த ஆர்டர்லேயே நம்ம ஞாபகம் வச்சுட்ருப்போம். சாரி, திஸ் ஒன் இஸ் 14 இல்லையா, 1.4, இது 1.33, அப்புறம் ட்ரைஅட்டாமிக் பாலிஅட்டாமிக்னு சொல்லும்போது 1.66, இப்படி நம்ம ஞாபகம் வச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 1.6, 1.4, 1.3 அந்த வேல்யூவில் வைக்கும்போது நமக்கு அந்த குழப்பம் வந்துடும். அதனால தான் என்ன பண்ணுறோம், நியூமரிக்கலி வாட் இஸ் தட் வேல்யூ அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். So next question based on unit number 19 also.
A right angle triangle has current 2A. The edge length are shown in the diagram. The magnetic field is acting in the plane of a triangle. The magnetic force acting on the wire AB is what? So the ABங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த 5 சென்டிமீட்டரில் 2 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது. அது இட்ஸ் லைக் a triangle. அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு பக்கம் இருக்குது. ஸோ the formula magnetic field acting on the plane, magnetic forceன்னு சொல்லும்போது which is nothing but B into I into Lங்கிறது நமக்கு தெரியும். In terms of theta நமக்கு ஆங்கிள்னு சொல்லும்போதே we have 3 angles வந்துருச்சு இல்லையா. ஸோ we have BAL sin theta அப்படிங்கிறத நம்ம போட வேண்டியதாகுது. ஸோ we have the formula of I இருக்குது. And then B ஓட வேல்யூ இங்கே சம்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. B இருக்குது, I இருக்குது. ஸோ how will you take the length அப்படின்னு சொல்லும்போது this length of AB will be taken. ஏன்னா 3 லென்த் இருந்தாலும் அவங்க கேட்டிருக்கிற ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் AB தான் கேட்டிருக்காங்க. ஸோ this is your L. ஸோ BAL இருக்குது. தீட்டா நம்ம பார்க்கும்போது sin theta. ஸோ how will you solve the sin theta? ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டினிஸ். அப்போது 12 divided by 13ங்கிறத போடணும். இந்த இடத்துல தான் எனக்குமே ஒரு குழப்பம் வந்துச்சு. ஸோ which means theta equal to sin inverse of 12 by 13 அப்படிங்கிற வேல்யூவை போட்டு அதுக்கு ஒரு தீட்டாவோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சி மறுபடியும் அதை sin theta அப்படின்னு போடுறதுக்கு directly sin theta which is equal to opposite by hypotenuse. The value of opposite is 12, hypotenuse 13. அதை நம்ம அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே ஏன் நம்ம டிகிரி போடலாங்கிறத குழப்பமே தேவையில்லை. directly that value comes. So 0.75, 2, 5 இதெல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7.5 into 12 something divided by 13 into divided by 100. ஸோ இந்த 10 power minus 2ங்கிறது கீழே போச்சுன்னா 100ன்னு வரும். ஸோ 1300 இங்கே மேலே 90 செக் அவுட் பண்ணிங்கன்னா 9 divided by 130. ஸோ the option D is correct அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். And the next problem comes under unit number 8, mechanics of solids. Steel is used to build big structures. Okay, steel has more elastic modulus as compared to other materials. அப்படிங்கிறது ரெண்டு ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுங்கிறது ஆல்மோஸ்ட் இட்ஸ் எக்ஸ்பிளேஷன் இஸ் ட்ரூ. ஏன்னா பில்டிங்கு ஹெவி ஸ்ட்ரக்சர்ஸ் வரும்போது நம்ம ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவோம். இது அதிக எலாஸ்டிக் மாடுலஸ் இருக்கும் கம்பேர் டு அதர் மெட்டீரியல்ஸா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா the reason is correct because large elastic modulus implies deformation will stay in elastic region. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எலாஸ்டிக் மாடுலஸ் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு டிஃபார்மேஷன்ஸை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா ஹோல்ட் பண்ண முடியும். அந்த பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் வில் நாட் அக்கர் ஃபார் ஸ்மால் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். ஏன்னா ஹை ஃபோர்ஸுக்கு தான் நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால ஸ்டீல் ஹேஸ் மோர் எலாஸ்டிக் அப்படிங்கிறது உண்மை தான். ஸோ assertion A is the true, reason also true, and R is the correct explanation of A. So option number A is correct. ஸோ ஏவும் கரெக்டு, இண்டிவிஜுவலாக ஆரும் கரெக்டு. இது ரீசனும் கற்று பார்த்தீங்கன்னா அசர்ஷனுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் அப்படிங்கிறதையும் we are going to see that. The next one from unit number 5 vector multiplications வரும். If A equal to some vectors and B some vectors, அதில் பார்த்தீங்கன்னா Mங்கிறது அன்னோனாக இருக்குது, perpendicular to each other அப்படிங்கிறது கொஸ்டினோட term. Other then M equal to square root of x, find the value of x அப்படிங்கிறது இதுக்கான கொஸ்டின். To solve this we have vector multiplication A dot B. So another dot product la multiply பண்றோம். I into I1, 2 into minus 2 and then M into M square. So 1 minus 4 equal to minus 3 plus M square. This 3 goes here, square root of 3. So M equal to square root of x ங்கிறது கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now it is square root of 3 இருக்கு. So x which is nothing but 3. The next question is based on unit number 8 gravitation. The distance of Earth from the Sun is 1.5 into 10 power 8 km. This is A. If the time period of an imaginary planet is 2.83 years, அதாவது T2 னு வச்சுப்போம், then the distance from the Sun comes out to be n into 10 power 8 km. Find n. So இதோட distance A2, அப்போ இது A1 னு வச்சுப்போம். So A2 T2ல இருக்கக்கூடிய அந்த nங்கிறது என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். இங்கே A1 இருக்கு. So what is the value of T1? அது நமக்கு தெரியணும் இல்லையா. இந்த டீயும் ஏயும் டைம் பீரியடு டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ கியூப் அப்படிங்கிறது ப்ரொபோஷனேட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சுங்கிறது யூனிட் நம்பர் 8ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கம்ப்ளீட்டாக உட்காந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் ரெஃபர் அவர் நோட்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம் சைட் பை சைட். ஸோ டி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ கியூப் in terms of x which is equal to t square divided by a cube in terms of planet x அப்படின்றோம். ஸோ இங்கே t square divided by 1.5 into 10 power 8 cube which is equal to 2.8 ஸ்கொயர் டிவைடட் பை n கியூப் அப்படிங்கிறத இங்கே நம்ம போடுறோம். இப்போது இதில் நமக்கு ரெண்டு அன்னோன் இருக்குது. இதோட வேல்யூ என்ன, இதோட வேல்யூ என்ன அப்படின்னு. ஸோ T1ஓட வேல்யூ கொஸ்டினில் கொடுக்கப்படலை. ஆனால் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 2.83 இயர்ஸ்னால் நம்மளோட ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டால் கணக்குப்படி நமக்கு ஒரு வருஷங்கிறது 1 இயர் தான். So it is 1 year. Okay, can take it as 1. Directly we can take it as 1 னு போடுறோம். இந்த காமன் சிம்பிள் லாஜிக் நம்ம விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்மில் நம்ம கடைசி வரைக்கும் ரெண்டு அன்னோன் தான். நம்ம என்ன பண்ணுறதுன்னு கடைசி வரைக்கும் குழம்பிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ தட் இஸ் வை n கியூப் மேலே போயிடுது.
இங்கே 2.83 இங்கே 1.5 மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது 27 into 10 power 24 சம்திங் வரும். ஸோ அதை க்யூப் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது 27ங்கிறது 3 ஆகிடுது, இங்கே 24ங்கிறது 8 ஆகிடுது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 3 into 10 power 8. ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது என்னோட வேல்யூ எக்ஸாக்டாக என்ன. தட் கிவன் ஈக்குவேஷன் இஸ் n into 10 power 8. ஸோ we have 10 power 8 and 10 power 8. ஸோ the value of n equal to 3. ஸோ இப்படி தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை we have to conclude. இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர்ஸ் இருக்காது. இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரியாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், வித்தவுட் சாய்ஸில் இருக்கக்கூடிய அனலிட்டிக்கல் ப்ராப்ளம் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு நம்ம டேரெக்டாக இப்படி தான் வரும்னு நம்ம அசம்ஷன் பண்ணவே முடியாது. we have to give the concrete answer அப்படிங்கிறத ப்ளீஸ் மேக் a note. So the next question based on unit number 18, current electricity. For a given electrical circuit, the switch is closed at t equal to 0. Find the current in ampere draw to the battery at steady state. So that's the keyword. At steady state, inductors behave as shorted. இங்கே இண்டக்டர்ஸும் இருக்குது, ரெசிஸ்டர்ஸும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டக்டர்ஸ் L into di/dt அப்படிங்கிற ஃபார்முலா படி நம்ம ஆம்பியர் பர் செகண்ட் அதை இதோடு நம்ம மல்டிப்ளை பண்ணி ஹாவ் டு கன்வெர்ட் இட் அஸ் ஆர், அல்லது இம்படன்ஸுக்கு ஃபார்முலா பண்ணணும் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி எல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி போகும், எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இந்த மாதிரி ஃபார்முலாஸை நம்ம அப்ளை பண்ணி இம்படன்ஸில் வரும்ல ஒரு ஓம், அந்த ஓம் தான் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டெடி ஸ்டேட்னு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டதுனால we don't consider this inductance. டேரக்டாக 12 12 12 மூணுமே அப்போ என்னவாக இருக்குன்னா பேரலில் இருக்குது. ஸோ பேரலில் இருக்கணும்னு 1/12 1/12 1/12 ஆட் பண்ணும்போது 3/12 which is equal to 1/4. ஸோ ஆர்பி which is nothing but 4 ohms அப்படிங்கிறது நமக்கு ஈக்குவலண்ட்டோட வேல்யூ வந்துடுச்சு. தட் இஸ் ஆர் ஈக்குவலண்ட் ஆர் ஆர் பேரலல் which is equal to 4 ohms. ஸோ ஃபைனலி வாட் யூ ஹவ் டு ஃபைண்ட்னா கரண்ட் கண்டுபிடிக்கணும். V equal to I into R. வோல்டேஜோட வேல்யூ இங்கே 12 வோல்ட் நமக்கு கிவன் டேட்டாலே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆறுங்கிற இடத்துல ஆர் ஈக்குவலண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 12 divided by 4 இதோட வேல்யூ 4 which is nothing but 3 ஆம்பியர் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ இந்த இண்டக்டன்ஸை நம்ம கரெக்டாக கொடுக்குறது அந்த சாலிட் ஸ்டேட்டுங்கிற விஷயத்தில் வரும்போது நம்ம இன்கன்சிடர் பண்ணுறோம். அப்படிங்கிறதுல தான் இந்த சம்மோட டோட்டல் ஸ்டஃபே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத ப்ளீஸ் மேக் அ நோட். The next one, graphical type problem from unit number 3. The velocity graph of a particle moving along a straight path is shown in the figure. Find the time taken by the particle to cover the first 10 meter of the distance. So first 10 meter அப்படின்னு நம்ம சொல்லும்போது முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை ஃபஸ்ட் ட்ரையாங்குலர் ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ which is nothing but 0 to 5. இது ட்ரையாங்குலோட ஃபார்முலா 1/2 into b into h. இந்த இடத்துல bங்கிறது which resembles 1லேருந்து 5 வரைக்கும், அண்ட் தென் hங்கிறது considers the velocity. அப்படி பார்க்கும்போது 4 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா கொண்டு போகிறோம். அட் த வேல்யூ ஆஃப் t ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ். அப்போது 1/2 into b into h. பியோட வேல்யூ 5, ஹெச்சோட வேல்யூ 4 which is equal to 10 மீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு 10 மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம என்ன செஞ்சிடலான்னா 5 இது வரைக்கும் நம்ம கொண்டு வரோம். ஒருவேளை நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த நமக்கு 10 மீட்டர்னு வராமல் ஒரு 4 மீட்டர்னு ஆன்சர் வருதுன்னு வைப்போம். அப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சாகணும், we have to consider this triangle. இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ எடுத்து 1/2 BHன்னு போடணும். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் முடிஞ்சோடனே this rectangle that is BH அப்படிங்கிறது கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஃபைனலி 1/2 BH. மொத்தம் இதில் எத்தனை ஏரியா இருக்குன்னா 1 2 3 4. ஸோ 1/1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் நமக்கு எதோட கூட்டுத்தொகை வந்து 10 மீட்டர் வருதோ அது வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை நம்ம முடிச்சாகணும். நம்மளோட லக் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இது என்ன சொல்கிறது, இந்த 4 ஸ்டெப்பையும் போட்டதுக்கப்புறமா என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத யூ கேன் ப்ளீஸ் கிவ் மீ கமெண்ட்ஸ். இந்த 4 ஸ்டெப்பையும் போட்டுட்டு 4தோட ஏரியா A1, இதோட A2, இதோட A3 அண்ட் தென் A4 4த்தையும் ஆட் பண்ணால் தி ஃபைனல் ஏ இருக்கு இல்லையா, அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத எனக்கு ப்ளீஸ் கிவ் இட் இன் யுவர் கமெண்ட்ஸ். அதை கமெண்ட்ஸில் கொடுக்கும்போது தான் இங்கே கொஸ்டினில் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆன்சரை மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 மீட்டர்னா என்ன எந்த இடத்துல ஸ்டெப்பில் இருக்கும், 30 மீட்டர்னா எந்த ஸ்டெப்பில் இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம கொஸ்டினாக நம்மளே என்ன பண்ண முடியும், ஆன்சரை வச்சு கொஸ்டினை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ we are dealing with the next problem. The velocity time graph of a body moving along a straight line is given as shown in the figure. The ratio of displacement and distance. Displacementனா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா நமக்கு எப்போதுமே வரணும். ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கிராஃப், இந்த கிராஃபில் 4 ஏரியாஸ் இருக்குது. 4 ஏரியாஸ் நான் தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 2ங்கிற டிஸ்டன்ஸ். அப்போது 2 வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 8. ஸோ 2 into 8. இங்கே செகண்ட் இந்த பக்கம் 2லேருந்து 4 -1 போச்சுன்னா எக்ஸ் ஆக்சஸில் 2, ஒய் ஆக்சஸில் 4. லைக்வைஸ் 4லேருந்து 8ன்னு போகுது. அப்போ எக்ஸ் ஆக்சஸ் 4, இது 4ன்னு ஆல்ரெடி ஒய் ஆக்சஸ் 4, அண்ட் தென் ஃபைனலி 8லேருந்து 10ங்கிறது வித் இஸ் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ப்ளர்டு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2, ஒயில் அதோட டிஸ்டன்ஸ் 4. ஸோ இது இந்த வேல்யூஸ் தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது இந்த டோட்டல் வேல்யூஸ் 8 into 2 4 into 2 4 into 4 4 into 2 48 நம்ம போட்டு முடிச்சிடலாம்.
பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லும்போது இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த 2 × 8 4 × 4ங்கிறது பாசிட்டிவ், அதுவே -2 × 4 -2 × 4 இது ரெண்டும் பாட்டமில் கிராஃபுக்கு கீழே போகுது. ஸோ அது நம்ம நெகட்டிவ் டைரக்ஷன் நம்ம எடுத்தாகணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் we need to take the direction. ஸோ அதனால் 8 இங்கே -4 × 2 +4 × 4 -4 × 2 which is equal to 16 மீட்டர் அப்படிங்கிறது வருது. இது 48 இங்கே 16. அவங்க கேட்டிருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் டு டிஸ்டன்ஸ். அப்போது 16:48 தான் நம்ம போடணும். அப்போ 1:3. ஒருவேளை நம்ம சால்வ் பண்ணுற ஆர்டர்லேயே போய்ட்டு இங்கே 48 × 16 3:1. ஒருவேளை இந்த இடத்துல டிங்கிற ஆன்சரில் 3:1 இருந்தால் நம்ம அதை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ 16 அண்ட் டிஸ்டன்ஸோட வேல்யூ 48. ஸோ இந்த ஆர்டரில் தான் we have to solve. அந்த பேசிஸில் ஆப்ஷன் C is correct. Okay. The next problem based on unit number 18 resistance. A copper wire elongated such as length is increased by 20%. Then the percentage increase in resistance is what? So del rho அல்லது del r அல்லது r dash எப்படி வேணா எடுத்துக்கலாம். So we have கொடுத்துருக்கக்கூடிய ஆக்சுவல் லென்த்துங்கிறது எல்லுனா அப்போ எல் டேஷ் which is equal to 20% of L which means 120% of L which is equal to 1.2 times of L. ஓகேங்களா? ஸோ 20% அப்படின்னு சொல்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய லென்த்தோட இந்த 20% ஆட் பண்ணிங்கன்னா 1 + 20 1 + 0.2 which is equal to 1.2. ஓகேங்களா? இதை என்ன பண்ணிடுவோம்னா நம்ம அவசரத்தில் 0.2 Lன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி எடுத்தால் the total answer will spoil. சரிங்களா? Likewise A × L equal to A dash × L dash continuity equation நமக்கு படி A1 L1 equal to A2 L2 அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வால்யூம் ரெண்டுத்தோட வால்யூமும் சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஆர்டரில் A0 L0 equal to A dash L dash நமக்கு L0 ஓட வேல்யூ தெரியாது, A0 ஓட வேல்யூ தெரியாது, பட் A dash equal to 1.2 × L0. This L0 and L0 cancels. A dash equal to A0 divided by 1.2. ஸோ A dash ஓட வேல்யூ. இப்போ நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த A dash கண்டுபிடிக்கிறோம்னா the formula for R equal to rho into L divided by A இல்லைங்களா? ரோவோட வேல்யூ எந்த காலத்துலையும் சேஞ்சே ஆகாது. பிகாஸ் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம டென்சிட்டிக்கு வேலையே கிடையாது. டென்சிட்டி will never change. லென்த் சேஞ்ச் ஆகும், அதனால் ஏரியா சேஞ்ச் ஆகும். ஸோ ஏரியாவோட வேல்யூ ஏ டேஷையும் கண்டுபிடிச்சாச்சு, எல் டேஷ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் டேஷ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல் டேஷ் பை ஏ டேஷ். எல் டேஷோட வேல்யூ 1.2 × L0 டிவைடட் பை A0 by 1.2. இந்த 1.2 மேலே போகும்போது 1.44 ரோ இன்ட்டு L0 டிவைடட் பை A0. ஸோ ஆல்ரெடி வி ஹேவ் ஆர் ஈக்குவல் டு ரோ L0 by A0. அப்போ என்ன இது 1.44 இது 1. ஸோ 1.44 minus 1 divided by 1 அப்படின்னு போடும்போது 0.44 divided by 1 into 100 அப்போ which is nothing but 44% of increase அப்படிங்கிறத பார்க்குறோம். which is nothing but 44%. உங்களோட length 28% increase ஆச்சுன்னா area will also increase. due to that நமக்கு வரக்கூடிய total valueங்கிறது 44% increase ஆகும் அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளத்துலேருந்து we have been concluding. okay. The next step from unit number 20 theoretical question தான். Electric field vector and magnetic vector on an electromagnetic wave is given as E vector and B vector ஓட வேல்யூ சம்திங் கொடுக்கப்பட்டிருக்கு. then choose the correct option. ஸோ ஒமேகாவையும் கேவையும் பேஸ் பண்ணி தான் இது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் E which is equal to C into B, அதாவது C which is equal to E by Bங்கிற ஃபார்முலா, velocity of light அப்படிங்கிற ஃபார்முலா படி E equal to C by B. இந்த Cங்கிறது velocity of light இல்லாமல் we are considering a wave அப்படின்னு சொல்லும்போது V into B அப்படின்னு in termsல நம்ம எழுதலாம். ஸோ in terms of a wave equation பொறுத்த மட்டும் V which is equal to omega by K ன்னு எழுதலாமா? ஸோ substitute this. அப்போது E which is equal to omega by K into B அப்படின்னு substitute பண்ணால் K goes here, K into E which is equal to omega into B. இதை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது K into E which is equal to omega into B. ஆப்ஷன் நம்பர் 2 will be the correct answer அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இங்கே E0 B0ன்னு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நாட் அன் இஷ்யூ. ஏன் இங்கே E0 B0ன்னு போட்டுக்க போகிறோம் அவ்வளோதானே. இங்கே E0 B0ன்னு போட்டுக்க போகிறோம் அவ்வளோதான். தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே, நம்ம ஈக்குவேஷன் டைப்பில் நம்ம வேவிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். பிகாஸ் இந்த ஈக்குவேஷன் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகேவா, அதை பேஸ் பண்ண ஈக்குவேஷனையும் நார்மல் ஆசிலேட்டரி வேவ்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ். இந்த கேங்கிறது விச் இஸ் நத்திங் பட் யுவர் வேவ் கான்ஸ்டன்ட்னு நம்ம சொல்லுவோம். லைக்வைஸ் ஒமேகாங்கிறது ஆங்குலார் ஸ்பீடு, ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, the next stuff based on unit number 20, it is also a long solenoidங்கிறத please make a note has 70 turns per centimeter. அப்போ 70 per 100 அப்போ சொன்னாதான் turns
per meter அப்படின்னு இது கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் and carries I 2 ampere. The magnetic field inside the solenoid is what? Magnetic field ஒரு ஃபார்முலா வேணும். mu naught ஓட வேல்யூ இங்கே நமக்கு கொடுத்துட்டாங்க 4 pi into 10 power minus 7. அப்போ B equal to mu naught into n into I. In terms of length கொடுத்துருந்தாங்கன்னா length, அப்படி length கொடுக்கலன்னா this number of turns per meter அப்படின்னு சொல்லக்கூடக்கூடியதே இங்கே லென்த்தை தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ which is nothing but 4 pi into 10 power minus 7 தெரியும். nங்கிறது 70 divided by 100. ஸோ 70 into per centimeterன்னு சொல்லும்போது 10 power minus 2. ஸோ 1 centimeter 70 per 1 centimeterங்கிறது 70 divided by 10 power minus 2 into I ஓட வேல்யூவான 2 எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது we get 176 into 10 power minus 4 Tesla. So the value is, the option is C. So next question from ray optics unit number 24. A ray of parallel white light incidents on convex lens and color gets separated. This phenomenon is called as aberration கிறது correct, but இது chromatic. In terms of color ல வரும்போது this phenomenon is known as chromatic aberration. So option number A is correct. The next question based on unit number 8 gravitation. Assertion: the weight of an object at Mount Everest is lesser than its weight at sea level. Reason: the value of G decreases at height increases. இது உண்மையான ரீசன், அதன் காரணமாக தான் this is also happening. So assertion true, reason true, and R is the correct explanation of A also. சரிங்களா? So assertion reason both are correct. Reason is the correct explanation of assertion. So option A is correct. So the next question also based on ray optics. A convex lens of refractive index 1.5, focal length 290 cm in air. So இது தனி. When this lens is immersed in water with refractive index 4/3, the new focal length in centimeter is what அப்படிங்கிறது கேள்வி. focal length of air ஓட வேல்யூ தனியாக இருக்குது, mu of air அது தனியாக எடுத்துப்போம், வாட்டர் தனியாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதோட focal length மட்டும் கண்டுபிடிக்கணும். So for that, focal length is always equal to r divided by 2. அப்போ 1/f which is equal to 2/r அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ இந்த ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போது நமக்கு refractive index கொடுத்துட்டாங்களோ, ஸோ mu minus 1 into 2 divided by r அப்படின்னு இந்த ஃபார்முலாவை நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ ரிவைஸ் பண்ணும்போது f of r equal to mu ஓட வேல்யூவான 1.5 minus 1 equal to 0.5 into 2 divided by rனு போடும்போது 0.5 into 2ங்கிறது ஆப்வியஸ்லி 1/r அப்படின்னு இப்போ வந்துருச்சு. ஸோ யூஸ்வலி 1/f equal to 2/rங்கிறது இப்போ பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருக்கு, ஏன்னா நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால. அடுத்து வாட்டரை நம்ம இம்மர்ஸ் பண்ணும்போது நமக்கு ஏரோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது இல்லையா? ஸோ mu of air divided by mu of water minus 1 into 2 divided by rங்கிற ஃபார்முலா போடுறோம். mu ஏரோட வேல்யூ 1.5, இங்கே mu wங்கிறது 4.3. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி டாப்பில் கொண்டு போனால் 4.5 divided by 4 minus 1, இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we will get 0.125 into 2 divided by r, which is nothing but 0.25 divided by r அப்படின்னு இது ரெண்டுத்தோட வேல்யூ கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுலேருந்து we have to find, ஏன்னா நமக்கு இதுலேயும் ஆறுங்கிறது அன்னோனு, ஏரோட வேல்யூவில் நமக்கு இருக்கிறது அன்னோன். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறதுக்காக 1/f divided by 1/w which is equal to 1/r divided by 0.25 r. r and r cancels, 1 divided by 0.25 which is nothing but 4. இங்கே இருக்கக்கூடிய fங்கிறது கீழையும் இந்த wங்கிறது மேலேயும் போகும். ஸோ f of w divided by f of r equal to 4. நமக்கு ஆல்ரெடி f of r வேல்யூ 20 சென்டிமீட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 20 சென்டிமீட்டர் இங்கேருந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 20 போட்டிங்கன்னா 80 சென்டிமீட்டர்ஸ் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு முக்கியமான விஷயமே இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இந்த வேல்யூ நமக்கு தெரியாது. அதை கொடுத்துட்டாங்கன்னா கூட நம்ம இதை கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம், அதையும் கொடுக்கல. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை ரேஷியோவில் கொண்டு போய் எடுத்து அப்புறம் இதை கம்பேர் பண்ணுற அளவுக்கு நம்ம போகிறோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தோட பேஸை கரெக்டாக நம்ம இந்த ஆரோட வேல்யூ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை வச்சு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே நம்மளால் ஓரளவுக்கு ஈஸியாக கொண்டு போக முடியும். சரிங்களா? ஸோ we are at the end of this session. நெக்ஸ்ட் பார்ட்லேயும் நம்ம JEE கொஸ்டின் தான் சால்விங் பண்ண போகிறோம், எஸ்பெஷலி ஆன் ஃபிசிக்ஸ். சில பேர் கேட்டிருந்தாங்க, பர்சனலாக கேட்டிருந்தாங்க, கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கன்னு. ஒரு ஆர்டரை கம்ப்ளீட்டாக சொல்லிவிட்டு, ஏன்னா இப்போது அட்வான்ஸ்டுக்கான கொஸ்டின் இன்னும் ரிலீஸ் ஆகலை, இன்டர்நெட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கொஸ்டின் எடுத்து அழகாக நம்ம டீகோடிங் செஷன் போடுறதுக்கு தேதுவாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டு செஷனோட கொஸ்டினுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நம்மளால் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ண முடியல. கம்ப்ளீட்டாக கிடச்சானா அதையும் நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரிக்குள்ளே போனோம். மோரோவர் ஃபிசிக்ஸுக்குமே நான் இன்னும் பல MCQs கிளாஸ் 12க்கு நம்ம இன்னும் போகவே இல்லை. அதுக்குள்ளேயே நமக்கு நீட் வந்தாச்சு, அதே மாதிரி JEE நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம 12th டீட்டெயில்ஸ் ஃபுல்லுத்தையும் ஒவ்வொன்றா டெய்லி ஒரு வீடியோ இல்லைனா 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணுற கண்டிஷனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம், ஏன்னா நமக்கு டைம் இருக்குது. நெக்ஸ்ட் ஜனவரிக்குள்ளே நம்ம
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் பயாலஜி நம்மளால் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் லோட் பண்ணி தர முடியுமோ அவ்வளோ மெட்டீரியல்ஸ் நம்ம லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் என்ஷூர் பண்ணிக்கிறேன். என்கொயரி ஃபார்ம் given in the description box தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.